நீதிக்கதைகள். ஒரு ஊரில் சோம்பேறி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தன் பக்கத்து வீட்டில் வாழ்கிறவர் வசதியாக இருப்பதைக் கண்டு தானும் எப்படியாவது பணக்காரன் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அதற்கான முயற்சி எதுவுமே செய்யாமல் இருந்தான். வேலையே செய்யாமல் பணக்காரன் ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் யோசனை செய்தான். சரி, எல்லோரும் இறைவனிடம் வரம் கேட்டால் இறைவன் வரம் தருவார் என்று சொல்கிறார்களே, அதே போல் நாம் இறைவனை வழிபட்டு வரத்தை பெற்று பெரிய செல்வந்தன் ஆகிவிடலாம் என்று எண்ணினான். அதே போல் கடுமையான விரதத்துடன் அவன் இறைவனை நினைத்து தவம் இருந்தான். இறைவன் இவனுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு பக்கத்து வீட்டில் இருப்பவர் உழைப்பினால் தான் வசதியாக இருக்கிறார் என்பதையும் உழைப்பின் அருமையையும் இவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இவன் முன் தோன்றி, ஏ மனிதா, உன் பக்தி கண்டு நாம் மகிழ்ச்சி அடைந்தோம். என்ன வரம் வேண்டும் கேள். நீ கேட்கும் வரத்தை நான் தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நீ என்ன வரம் கேட்கிறாயோ அதைவிட 2 மடங்கு உன் பக்கத்து வீட்டில் இருப்பவருக்கும் தருவேன் என்றார். பல நாள் சிரமப்பட்டு விரதம் இருந்து தான் பெறப்போகும் செல்வத்தை விட 2 மடங்கு செல்வம் பக்கத்து வீட்டுக்காரன் பெறுவதா என்று எண்ணி யோசனையில் ஆழ்ந்தான் சோம்பேறி மனிதன். சிறிது நேரம் கழித்து இறைவனிடம், சுவாமி, பேச்சு மாறக்கூடாது என்று இவன் நிபந்தனை போட்டான். இறைவனுக்கு ஆச்சரியம். நமக்கே நிபந்தனை போடுகிறானே, என்ன கேட்கப் போகிறானோ தெரியவில்லையே என்று சிறிது நேரம் இறைவனை குழப்பம் அடைந்து விட்டார். சரி, என்னதான் கேட்கிறான் என்று பார்ப்போம் என நினைத்து, நான் பேச்சு மாறவில்லை, கேள் என்றார் இறைவன். உடனே சோம்பேறி மனிதன், எனக்கு ஒரு கண் தெரியாமல் போக வேண்டும் என்று வரம் கேட்டான். இறைவன் பதறி போய், மனிதா, என்ன வரம் கேட்டிருக்கிறாய்? ஒரு கண் தெரியக்கூடாது என்று கேட்கிறாயே, எதற்காக என்று கேட்டார். நீங்கள் சொன்ன நிபந்தனைப்படி எனக்கு ஒரு கண் போய்விட்டால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் போய்விடும் அல்லவா? அவன் 2 கண்ணும் தெரியாமல் கஷ்டப்படுவதை நான் என் ஒரு கண்ணால் பார்த்து மகிழ்வேன். பேச்சு மாறாமல் கேட்ட வரத்தை உங்கள் நிபந்தனைப்படி எனக்கு கொடுத்து விடுங்கள் என்றவுடன் இறைவன் பின்னங்கால் புடலில் அடிக்க ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், தனக்கு ஒரு கண் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் தெரியாமல் போய்விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள்தான் நமது அருகிலேயே இருக்கிறார்கள். ஆகையால் அதனை புரிந்து கொண்டு நாம் சர்வ ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். நாம் நன்றாக வாழ்கிறோம் என்றால் பக்கத்து வீட்டுக்காரர்களும் சரி, எதிர் வீட்டுக்காரர்களும் சரி இப்படித்தான் நினைப்பார்கள். ஆகையால் அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்களை தவிடுபொடியாக்கும் வகையில் நாம் அன்றாடம் சர்வ ஜாக்கிரதையாக இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மட்டுமே லட்சியமாக கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் விடாமுயற்சியுடன் நமது வெற்றி பாதையை நோக்கி நமது பயணம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம். கியூட் மை டிவி.